இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே. நம் செயல்களுக்கான பொறுப்பை நாம் ஏற்க மறுக்கிறோம். சற்றும் யோசிக்காமல் அதை பிறர் நோக்கி திருப்புகிறோம். இது அறம் ஆகுமா? இதோ புறநானூறு கூறும் அறம் உரைக்க வருகிறார் உதவி பேராசிரியர் சு. பாஸ்கர் அவர்கள். உலக ஒற்றுமையை உயர்த்தி காட்டும் சிறந்த பாடல் கணியன் பூங்குன்றனாரின் பாடல். கணியன் என்பது காலத்தை கணிக்கும் ஜோதிடக் கலையில் வல்லவர் என்பது பொருள். நீதி இலக்கியத்தில் ஏலாதி என்ற நூலை பாடியவர் கனிமேதாவியார். இவரும் ஜோதிடக் கலையில் சிறந்தவர். அடுத்து பூங்குன்றம் என்பது ஊரின் பெயர். அந்த ஊரைச் சேர்ந்தவர் என்ற பொருளில் பூங்குன்றனார் என்று வந்தது. தொழிலும் ஊரும் தான் இவரின் பெயராக அமைகிறது. கணியன் பூங்குன்றனார் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மகிபாலன்பட்டி என்ற ஊரில் பிறந்தவர். இவர் பாடிய பாடல்தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர்தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாதென்றலும் இளமே, மின்னொடு வானம் தன்துளி தலையானாது, கல்பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று, நீர்வழிபடூம் புனைபோல் ஆறுயிர், முறைவழிபடூம் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆகலின், மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. நமக்கு தீமை வந்தாலும் நன்மை கிடைத்தாலும் துன்பம் ஏற்பட்டாலும் இன்பம் தோன்றினாலும் பிறரால் நமக்கு கண்டிப்பாக வராது. நாம் செய்கின்ற செயலால் மட்டுமே தோன்றும். நாம் எவ்வாறு பிறரிடம் நடந்து கொள்கின்றோமோ அதன் அடிப்படையில் அமையும். அதைவிட ஊழ்வினையை நம்பப்பட்ட காலம். ஊழ்வினையின் அடிப்படையில்தான் நாம் நடப்போம் என்று கூறுகிறது. மழை பொழியும் அருவி நீர் ஆற்று நீராக ஓடும்போது நீர்வழி தெப்பம் போவது போல ஊழின் வழிதான் உயிர் போகும் என்று கூறுகின்றார். கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, வாள் எடுத்தவன் வாளால் அழிவான் என்பது போல நாம் நடந்து கொள்ளும் தன்மையை கொண்டே நல்வினை தீவினை அமையும் என்கிறார். வள்ளுவரும் தன்னஞ்சே தன்னை சுடும், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்கிறார். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் என்ற குறளை இங்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். சாதலும் புதுவது அன்றே. இறப்பு என்பது புதுமையானது அல்ல. இந்த உலகத்தில் பிறந்த உயிர்கள் அனைத்தும் ஓர் நாள் இறப்பது உறுதியானது. திருமூலர் ஊரெல்லாம் கூடி ஒளிக்க அழுதிட்டு, பேரினை நீக்கி பிணமென பெயரிட்டு, சூரையம் காட்டிடை கொண்டு சுட்டிட்டு, நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்களே என்கிறார். கவியரசு வைரமுத்துவும் பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றதென்பது மெய்தானே, உடம்பு என்பது உண்மையில் என்ன கனவினில் வாங்கிய பைதானே, கனவு காணும் வாழ்க்கையாவும் களைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட பாரமின்று கரையை தேடும் ஓடங்கள் என்று நிலையாமையை கூறுகிறார். இந்த நிலையாமையை உணர்ந்து இந்த வாழ்க்கை இனிமையானது என்று மகிழ்ச்சி அடையவும் வேண்டாம், துன்பமானது என நினைக்கவும் வேண்டாம் என்கிறார் பூங்குன்றனார். ஊழ்வினையால் மாற்றம் ஏற்பட வாய்ப்பும் உள்ளதால் செயலின் காரணமாக பெரியோர்களை வியந்து போற்றவும் வேண்டாம். அதே நேரத்தில் செயலால் சிறியவர்களாக இருப்பவர்களை இகழவும் வேண்டாம். பெரியோர்களை போற்றினாலும் போற்றாவிட்டாலும் பரவாயில்லை, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று கூறுவதிலிருந்து கண்டிப்பாக சிறியோர்களை இகழக்கூடாது என்று புறநானூறு கூறுகிறது. கார் உருள நீர் உருளும், நீர் உருள ஏர் உருளும் என்பதற்கு ஏற்ப மழைத்துளி அருவி நீராய் ஆற்று நீராய் மாறும். அந்த நீர் சுழற்சியை இப்பாடல் காட்டுகிறது. வள்ளுவர் கூட நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும், தடித்து எழிலி தான் நல்காதாகிவிடின் என்று மழைத்துளி இல்லை என்றால் கடலும் இல்லை என்பார். இந்த வாழ்க்கை நிலையில்லாதது. இருக்கும் வாழ்க்கையும் ஊழ்வினையால் மாறலாம். நாம் நல்ல வகையில் நடந்து கொள்ள வேண்டும். அதனால் எச்செயலுக்கும் முதன்மையாக இருக்கும் ஒற்றுமை உணர்வை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் புறநானூற்றில் காட்டுகிறார். வள்ளுவரும் இதன் அடிப்படையில் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்கிறார். பிற்கால புலவர்களும் கவிஞர்களும் கூட இந்த ஒற்றுமை உணர்வை மக்களிடம் வளர்த்து வருகிறார்கள். திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிறார். பாரதியார் காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்கிறார்.
பாவேந்தரோ இமயச்சாரலில் ஒருவன் இருமினால் குமரி வாழ்வோன் மருந்து கொண்டு ஓடினான் என்கிறார். உலகமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என நினைக்கும் உள்ளத்தை தூய உள்ளம், பெரிய உள்ளம், தாயுள்ளம் என்கிறார் பாவேந்தர். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே என்கிறார் கண்ணதாசன். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க என்கிறார் வாலி. ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்கிறார் புலமை பித்தன். இந்துவே திரண்டு வா என்றோ, கிறிஸ்துவனை கிளம்பி வா என்றோ, இஸ்லாமியனை எழுந்து வா என்றோ எழுப்பாதீர்கள் முழக்கம், மனிதனே இணைந்து வா என்று எழுப்புங்கள் என்கிறார் கவிஞர் மேத்தா. புறநானூறு வாழ்வியல் சிந்தனைகளில் நீதி கருத்துக்களை திறம்பட கூறியிருக்கிறது. பிற்கால படைப்பாளர்களுக்கெல்லாம் முன்னோடி இலக்கியமாக சங்க இலக்கியம் இருப்பதை நாம் மறக்கவோ மறைக்கவோ முடியாது. புறநானூற்று பாடல் தொடங்கி இக்கால பாடல் வரை அனைத்தையும் சரமாய் தொகுத்தளித்தார் உதவி பேராசிரியர் சு. பாஸ்கர் அவர்கள்.